நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்கான வேத தியானத்தின் பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்கேயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வர கண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழிகளிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே வீற்றிருக்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை இப்படி வாசிக்கணும். வாசிக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படியே கவனிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமப்படுவதாக. இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். இங்கே எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து கடைசி பவனி, கடைசியாக எருசலேமுக்கு போகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இங்கே வாசித்த பகுதி, இயேசு எதன் மேலே பவனியாய் போனார் என்று வேதம் சொல்லுகிறது? கழுதையின் மேலே. எதன் மேலே போனாருங்க? கழுதை. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை திட்டினா எப்படி திட்டுவீங்க? கழுதை. என்ன சொல்லி திட்டுவீங்க? அப்படி தானே திட்டுவீங்களா? ஆமான்றீங்க பாருங்க. கழுதை. என்னது? கழுதை. நீங்கள் உங்கள் பிள்ளைய கழுதைன்னு திட்டுறீங்க. சில வீடுகள் முன்னால் அந்த கழுதையை போட்டு என்ன சொல்கிறான்? என்னை பார், கழுதை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதிகமாய் பயணத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு வாகனம் எதுவென்றால் கழுதை. எதை பயன்படுத்துவாங்க? கழுதையை பயன்படுத்துவாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் குதிரையின் விலையை காட்டிலும் ஒட்டகத்தின் விலை அதிகம். ஒரு குதிரையின் விலையை காட்டிலும் ஒட்டகத்தின் விலை அதிகம். ஒட்டகத்தின் விலையை காட்டிலும் கழுதையின் விலை அதிகம். அல்லேலூயா. அப்போ இந்த கழுதை எவ்வளவு விலையேற பெற்றது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கடைசியாக பவனியாக இந்த கழுதையில் வருவதற்கு ஒரு வசனத்தை திரும்பமாக நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் சகரியா புஸ்தகத்துக்கு வருவோம். அதாவது கடைசியாக இருக்கிற மல்கியாவுக்கு முந்தின புஸ்தகம் சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு,
எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த மரின்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு இல்லை. அந்த அவங்க என்ன செய்வாங்க, நம்ம வீட்டில் ஒரு கோழி வளர்க்குறோம், கோழி ஒரு முட்டை பொரிச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கோழி குஞ்சு, அப்படி தானே? அதாவது அந்த விலங்குகளுக்கு ஒரு குட்டியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்கள்ல, அதே போல் தான் கழுதைக்கு குட்டிக்கு ஒரு பேர் என்னது? மரி என்று பெயர். குட்டிக்கு, கழுதை குட்டிக்கு பேர் என்னது? மரி என்று பெயர். இந்த கழுதையை ஆண்டவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விசேஷித்தப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கழுதை சாதாரணமானதல்ல, ராஜா வருகிற வாகனம். கழுதை எது? ராஜா வருகிற வாகனம். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1:33. அவர்கள் ராஜாவுக்கு முன்னாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீரோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதேக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. பண்ண கடவர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக மாற்றுவதற்கு எந்த வாகனத்தில் அனுப்பினார்னு பைபிள் சொல்லுது? கழுதை, கோவேறு கழுதையின் மேலே ஏற்றினார். அப்போ இந்த கழுதை என்பது சாதாரணமானதல்ல. இந்த கழுதை என்பது விசேஷித்தப்படத்தக்கது. இது ராஜாக்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், உன்னதமான இடத்தில் இருக்கிறவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கிறது கழுதை. அல்லேலூயா. நம்ம வீட்டில் 2 கழுதை இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு கழுதை இருக்கலாம். அது எந்த கழுதை? நம்ம பிள்ளைகளை சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரா? இந்த கழுதை எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாக்கள் பயணம் போகிற ஒரு வாகனமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பகுதி இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு சில காரியத்தை காட்டுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, அல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது? வெள்ளை கழுதையின் மேல் ஏறி வருகிறவர்களே, நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறவர்களே. இப்போ இந்த கழுதையில் வர்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள். கழுதையில் வர்றவங்க எப்படிப்பட்டவங்க? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் தான் இந்த கழுதையிலே பயணமாய் வருகிறவர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. அடுத்து இந்த கழுதையில் வர்ற ஜனங்கள் என்ன சொன்னார்களாம் ஆண்டவரை பார்த்து? ஓசன்னா. பாட்டு பாடிட்டு வந்தோம்ல, என்ன பாட்டு பாடினோம்? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஏசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு வந்தோம். அல்லேலூயா. இந்த ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு அது வாசிப்போம். மத்தேயு 21:9 அவர் 8:9 சொல்கிறாங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்க வழிகளை விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிரைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்?
அப்படின்னா எங்களை ரட்சிக்க வருகிறவர், எங்களை மீட்க வருகிறவர். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள், மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. இந்த மேசியா வந்து என்ன செய்வார்னு அவங்க நினைச்சாங்கன்னா, நம்மை இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து நம்மளை பிரித்து, ரோம ராஜ்யத்தில் நமக்கு வெற்றி கொடுத்து, ரோம அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு ராஜாவாகிய வருவார் என்று சொல்லி அந்த மேசியாவுக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் இந்த கழுதையின் வந்த உடனே இவருடைய எண்ணம் என்ன வந்தது? இந்த ஓசன்னா. ஏன் கழுதையில் வருகிறவர் யாரு? ராஜா. ராஜா என்னதுங்க? ராஜா. வசனத்தை காட்டுறேன், இன்னொரு வசனத்தை. யோவான் 12:13 இதில் தெளிவாக இருக்கும். யோவான் 12:13. யோவான் 12:13 வாசிங்க. புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஏன் திரு வசந்த உங்களை வாசித்து காட்டினேன்னா, இந்த கழுதையில் ஒருத்தர் வந்தார்னா அவர் ராஜாவாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த கழுதையில் ஒருத்தர் வர்றாருன்னா அவர் உன்னதமானவராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கழுதையின் மேல் வருகிறவர் என்றால் அவர் நீதி செய்கிறவராகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கழுதையில் வருகிறதுனாலே இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? உன்னதத்திலே வருகிற தேவன் என்ன செய்கிறாராம்? 13 வசனத்தில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. ராஜா தான் இதில் வருவார், கழுதையில் வருவார். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன கழுதை எப்படிப்பட்டது? குதிரையை காட்டிலும் ஒட்டகத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. என்ன பெற்றது? விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற வாகனமாகிய கழுதையின் மேல் வருகிறதுனால ஜனங்கள் என்ன பார்த்தார்கள்? இவர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன்? நம்மளை மீட்கிறவர். சங்கீதம் 118:25 வாசிங்க. சங்கீதம் 118:25. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் நாங்கள் போட்டிருக்கு. சங்கீதம் 118:25 வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியும். கர்த்தாவே எங்களை நீர் என்ன செய்யுங்க? ரட்சிங்க, ரட்சிங்க, எங்களை ரட்சிங்க. இன்னைக்கு ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், விடுதலை வேணும். ஏன்னா இவர்கள் ஆண்ட ஜனங்கள், ராஜாவாக இருந்த ஜனங்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேல் தேசம் தேவனால் ஆளுகை செய்யப்பட்ட தேசம். இஸ்ரவேலுக்கு ராஜா இருந்தது, அரண்மனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே அடிமையாக இருக்கிறார்கள்? ரோமருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த ரோமருடைய அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வந்த உடனே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ராஜா என்று என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு காட்டுறேன், ஏன் ராஜான்னு சொன்னாங்கன்னு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா? 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்களுடைய வஸ்திரங்களை கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்று என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ராஜா என்று சொன்னாங்க. முதல்ல சொன்னேன், ராஜா இதில் வருவார், கழுதையின் மேலே வருவார். கழுதை மேலே வந்தால் யார் அவர்? ராஜா. ஓசன்னா என்று சொன்னார்கள். ஓசன்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன்? எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை மீட்கிறவர், எங்களை விடுதலை ஆக்குகிறவர், எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை ஆக்குகிறவர். ஓசன்னா, ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாக அடையாளப்படுத்தும்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்தோம். என்னது? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்தார்கள்? அவர் வழியிலே விரித்தார்கள். வர்ற வழியிலாம் விரித்தாங்க. நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது என்ன செய்தார்கள்? வஸ்திரங்களை விரித்தார்கள், கொலைகளை வெட்டி போட்டாங்க, கொப்புகளை வெட்டி போட்டாங்க. அவரை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்?
வரவேற்றார்கள். அதைத்தான் நம்ம வாசித்தோம். இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக வாசிக்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23:40 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 158வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 158வது பக்கம். இப்போ வாசிங்க. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சையின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சத்தின் கிளைகளையும் ஆற்றினடைகளையும் கொண்டு வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானிலே 7 நாள் மகிழ்ச்சியாயிருங்கள். தேவனை ஆராதிக்கணும், ராஜாவை மகிமைப்படுத்தணும்னா என்ன செய்கிறாங்க? வழிகளிலே அதை விரித்து, மரங்களை விரித்து கர்த்தரை ஆராதிக்கிற பண்டிகையிலே இது ஆசரிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு ஏன் இத்தனை வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன் அப்படின்னா, முதலாவதாக கழுதை என்றால் விலையேற பெற்றது. கழுதையில் வருகிறவர் யாராக இருக்க வேண்டும்? ராஜாவாக இருக்க வேண்டும். ஒருவர் கழுதையில் வருகிறார் என்று சொன்னால் எதை ஞாபகப்படுத்துகிறது? நமக்கு ரட்சிக்க வந்திருக்கிறாரு, நம்மளை மீட்க வந்திருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. சரி, உங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியாது. பார்த்துங்க, மெயின் ரோட்டில் நான் போய்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு 5 ஜீப்பில் வாயன்னு சவுண்டு கொடுத்துட்டே போகுது. அப்படின்னா என்ன 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 ஞாபகம் வரும் உங்களுக்கு? யாரோ ஒரு விஐபி போகிறாரு, 5 போலீஸ் ஹாரன் சவுண்ட் போட்டு போகுது. நடுவில் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை பிரதமராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் போகிறாங்க. அப்போ எத்தனை பாதுகாப்பு போகுது பார்த்தீங்களா? இப்போ அடையாளம் என்னது? 5 ஒரு போலீஸ் வேன் போனால் யாரும் அதை கண்டுக்கிற மாட்டோம். ஒரு 5 போலீஸ் போகுது அப்படின்னு என்ன பார்ப்போம்? ஏதோ ஒரு மினிஸ்டர் போகிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான நபர் போகிறாரு, நமக்கு தெரியுதுல. இப்போ அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் கழுதையின் மேலே வருகிற ஒருத்தர் வருவாரானால் அவர் எப்படிப்பட்டவரைத்தான் இருக்க வேண்டும்? அவர் ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ அந்த ராஜாவுக்காக அவர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ யோவானில் வாசிக்கலாம். யோவான் 12:19 ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 12:19, 12ஆம் அதிகாரம் 19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறியவில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று என்றார். உலகமே போகுதான். அப்போ இந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பவனியில் இயேசு கிறிஸ்து பவனி போகும்போது ஒரு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். ஏன் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை தொடங்குகிற காலம், பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கப்பட வேண்டிய காலம். நான் ஆராதனை துவங்கும்போது சொன்னேன், இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கு ஏற்றார் போல, வசதிக்கு ஏற்றார் போல ஒரு மிருகத்தை, ஒரு ஆடோ, ஒரு புறாவோ, ஒரு மாடோ, எந்தோ ஒரு மிருகத்தை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக ஆசாரியனிடத்தில் வந்து எருசலேமிலே காட்டப்பட வேண்டும். பஸ்கா ஆசரியம். ஏனென்றால் ஆசாரியன் தான் பார்ப்பான். பலி செலுத்துவது எப்படி பலி செலுத்தக்கூடாது? ஊனமானதை, பழுதானவைகள் என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. நடக்க மாட்டாதது, இல்லை கண்ணு சரியில்லை, இல்லை ஒரு மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒத்தலும் தத்தலுமாக இருக்குது, அப்படின்றது எதையுமே என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. ஆசாரியன் சொல்லணும், செக் பண்ணுவார் ஆசாரியன். அந்த ஆடை, அந்த மாடை, அந்த புறாவை செக் பண்ணி பார்ப்பார், எல்லாம் கரெக்டாக இருக்கா, இப்போ நீ பலி செலுத்தலாம். இப்போ ஜனங்கள் எல்லாரும் எருசலேமை நோக்கி வருகிற ஒரு நேரம். ஏனென்றால் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கான 5 நாட்களுக்கு முன்னதாக ஆசாரியனிடத்தில் காண்பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, கல்வாரியிலே நமக்காக பலியாவதற்கு முன்னதாக எங்கே ஆரம்பிக்கிறது? இன்றைய நாளிலிருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா எத்தனாவது நாள்? 5வது நாள். அவர் பலியாகும்படி எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. எப்படி ஜனங்கள்
பலி செலுத்துவதற்காக, பஸ்காவை பலி செலுத்துவதற்காக எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் ஆசாரின் இடத்துல காண்பிக்கும்படி போனார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளே போனார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போனார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறது, இப்பொழுது பவனி தொடங்குகிறது, ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே பவனியாய் போய் கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுடைய விருப்பம், இந்த ஜனங்களுடைய ஆசை என்னவென்று சொன்னால், ராஜா இயேசு கிறிஸ்து எங்கே போக போகிறார்? அரண்மனைக்கு போக போகிறார். எங்கே போக போகிறாரு? அரண்மனைக்கு போக போகிறார். அரண்மனையில் போய் ஏரோது ராஜாவை கீழே தள்ளிட்டு யூத ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு இயேசு கிறிஸ்து எங்கே போக போகிறாரு? அவர் ராஜாவாக உட்கார போகிறாரு. மக்களுடைய தோற்றம் அதானே காட்டுது, மக்களுடைய விருப்பம் அதானே இருக்குது. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? எங்களை ரட்சிங்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எதில் பவனி வராரு? அந்த 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 கழுதையின் மேலே பவனி வந்து கொண்டிருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். எங்கே போக போகிறார் இயேசு? அரண்மனைக்கு போக போகிறார். ஆனால் இயேசு எங்கே போனார்? அரண்மனைக்கு போகவில்லை, எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். எங்கே போனார் இயேசு? எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே போனார். இந்த ஜனங்கள் எப்படி வந்தார்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி எல்லாரும் பலி செலுத்தும்படி கொண்டு போக மிருகங்களை கொண்டு போனாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு எங்கே வந்தாங்களா? யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவை நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படியாக வந்தார்கள். இந்த கூட்டம் எப்படி வந்துச்சு? முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிற இயேசு கிறிஸ்து யாரை உயிரோடு எழுப்பினாரு? லாசரை உயிரோடு எழுப்பினார். இந்த மக்களுடைய விருப்பம் என்னன்னு பாருங்க, மக்களுடைய ஆசை என்னன்னு பாருங்க. லாசரை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கணும், உயிர்த்தெழுந்த லாசருவையும் நாங்கள் பார்க்கணும். இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை? மரித்து போன 3 நாளான லாசருவே உயிரோடு வர பண்ணின அந்த வல்லமை இயேசுவுக்கு இருக்குமானால், இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து அவர் ராஜாவாக வருவார் என்று சொல்லி ஜனங்கள் அதிகமாக நம்பினார்கள். அதனால தான் கத்துனாங்க, எங்களை ரட்சிங்க, ஓசன்னா ஓசன்னா. ராஜா வரும்போது என்ன செய்வார்கள்? தன்னுடைய வஸ்திரங்களை என்ன செய்வார்கள்? விரிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு வாஸ்து காட்டணும் இல்லை? இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? யூதருடைய மக்களுடைய விருப்பம் என்னவா இருந்தது? என்ன நோக்கம்? இயேசு கிறிஸ்து இந்த பவனியாய் வந்து இந்த நாளில் நமக்கு ஒரு ரட்சிப்பை தரப்போகிறார், இந்த நாளில் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார், இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்கிறது, அவர் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? எங்கே போனார்? தேவாலயத்துக்குள்ளே போனார். தேவாலயத்துக்குள்ளே போனார். தேவாலயத்துக்குள்ளே போனார். தேவாலயத்துக்குள் போன உடனே ஓசன்னான்னு சொன்ன ஜனங்கள், இரட்சகர் என்று சொன்ன ஜனங்கள், மீட்பர் என்று சொன்ன ஜனங்கள், தங்களுடைய வஸ்திரங்களை விரித்த ஜனங்கள் எருசலேமுக்கு தேவாலயத்திற்கு போன உடனே இவர் இனி ராஜாவாக வரமாட்டார் என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பின்னோக்கி சென்று விட்டார்கள். பின்னோக்கி சென்று விட்டார்கள். இப்போ யார் அவரை தேடி வருகிறதாம்? வாசி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவான் 12, 20, 23. பண்டிகையிலே ஆராதனை செய்வதற்கு சிலர் கிரேக்கர்கள் வந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்தாயா ஊரானாகிய இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டார்கள். பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின் அந்திரேயா பிலிப்புவுக்கும் இயேசுவுக்கும் இதை அறிவித்தான். அல்லேலூயா. வந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. இயேசுவை விட்டு போன உடனே இப்போ ஒரு ஜனங்கள் பார்க்குறாங்க. அவங்க யாரு? கிரேக்கர்கள். என்ன பார்க்குறாங்க? கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் சொல்கிறாங்க, உம்முடைய போதனை ரொம்ப நல்லா இருக்கு, உம்முடைய வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் உங்களை பார்க்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உங்களை புறந்தள்ளினா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இயேசுவை பார்க்கும்படி பிலிப்புவுக்கும் அந்திரேயாவுக்கும் அறிவிக்கிறார்கள். அது இயேசுவுக்கு என்ன செய்கிறார்கள்? இதை அறிவிக்கிறார்கள். அப்போ ஒன்று தெரிந்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது இந்த கழுதையின் மூலமாய் வந்து ரட்சிப்பதற்காக வரவில்லை, சிலுவையின் மூலமாக ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எல்லாரும் எதை விரும்பினாங்க? இந்த கழுதையில் வந்த உடனே ஒரு ராஜாவாகத்தான் வருவார் என்று சொல்லி நினைத்தார்கள். இயேசு சொன்னார், கழுதையில் வர்றது நான் ராஜாவாக வரல, சிலுவையில் இரத்தத்தை சிந்தும்படி, சிலுவையின் மூலமாய் வெற்றியை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்று சொன்னார். கிரேக்கர்கள் கூப்பிடுறாங்க, ஜனங்கள் புறந்தள்ளிட்டாங்க, கிரேக்கர்கள் கூப்பிடுறாங்க. அப்போ கிரேக்கர்கள் கூப்பிடும்போது இயேசு சொன்னார், அதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ யோவான் 12:23 ஒருத்தர் வாசிங்க. 23. அல்லேலூயா. அந்த வசனத்து ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷகுமாரன். சத்தமா பின்னால் இருக்கவங்களா, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. சரி, யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்து 4வது வசனத்து வாசிங்க. யோவான் 2:4 வாசிங்க. யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என் வேலை வரலைன்றாரு. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்றாரு? என் வேளை வந்ததுன்னு சொல்றார். அல்லேலூயா. எதற்காக வந்தாரோ அந்த வேளை வந்தது. எதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தாரோ அந்த வேளை வந்துருச்சு. இப்போ இனி நான் கிரேக்கர் இடத்துல போகும்படியாக நான் வரல, கிரேக்கருடைய ஆதரவை தேடும்படியாக நான் வரல. இன்றைக்கு நான் இரட்சகராக கல்வாரி சிலுவைக்கு நான் போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம், இதை தியானிக்கும்படி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது மரியாள் சொல்லுகிறார், இந்த திராட்சரசம் குறையப்பட்டிருக்கிறன்னு சொன்ன போது இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை வரவில்லை என்று 3 வருஷம் ஊழியம் செய்கிறார். அப்போ தான் ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. 3 வருஷம் அந்த ஊழியம் செஞ்சார். என் வேலை வரவில்லை என்று சொல்லி குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். என் வேலை வரவில்லை என்று மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். என் வேலை வரவில்லை என்று குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். என் வேலை வரவில்லை என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். என் வேலை வரவில்லை என்று சொல்லி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவருடைய வேலை வராமல் இருக்கும்போது இத்தனை அற்புதங்கள் நடக்குமானால், என் வேலை வந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 4 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கிறது ஒன்றை உணர்த்துகிறது. இது எல்லாம் என்னது? சாம்பிள் தான், சாம்பிள் தான். என் வேலை வரல, என் வேலை வரல அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். இப்போ கல்வாரி சிலுவைக்குள்ள போகிறார். அப்பொழுது சொல்கிறார், என் வேலை இப்பொழுது வந்து விட்டது. நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுவரைக்கும் என் வேலை வரல, இப்போ என் வேலை வந்துருச்சு. நான் எதற்காக வந்திருக்கிறேனோ அந்த வேலை வரப்போகுது, அதை செய்ய போகிறேன். இன்றைக்கு கிரேக்கர்கள் கூப்பிடுகிறதுனால நான் போக போகிறதில்லை. வசனத்தில் வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2. கொலோசியர் 2 எடுத்துக்கோங்க, முக்கியமான வசனம். கொலோசியர் 2 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதுதான் அவருடைய வேலை, அதுதான் அவருடைய பர்பஸ். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவைக்கு போனார். இயேசு வந்ததின் நோக்கம், நமக்கு எதிரடையாயிருந்த, கட்டளைகளாயிருந்த, நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் என்ன செய்தார்? குலைத்து போட்டார்.
குலைத்து போட்டார். அவருடைய வேலை இதுதான். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன விரும்பினார்கள்? ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஒரு கிங்கா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். நம்மை ஆளுகை செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து அதற்காக வரவில்லை. இயேசு கிறிஸ்துடைய வேலை எந்த வேலை? கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த வேலை. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக மட்டுமல்ல, கிரேக்கர்களுக்காக மட்டுமல்ல, உலகத்தின் சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். யூதர்கள் மட்டும் பிடிச்சுக்கலாம் விரும்பினாங்க. உன் விருப்பத்தின்படி நான் வரலப்பா, பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். சில கிரேக்கர்கள் சொன்னாங்க, வாங்க நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், நாங்கள் உங்கள் போதனைகளை பின்பற்றுறோம், நீங்கள் எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லைப்பா, என் வேலை வந்துருச்சு, என் வேலை வந்துருச்சு. என் வேலை என்ன வேலை? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளை மேல் சிலுவையிலே வெற்றி சிறக்கும்படி. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காகவும் எதிராக இருக்கிற பிசாசு வைத்திருக்கிற நம்முடைய பாவத்தின் மூலம் வருகிற சம்பளங்களை, பாவத்தின் மூலம் வருகிற பாவம் கிரியைகளை எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டு, எல்லாவற்றையும் அழித்து போட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். வெற்றியை கொடுத்தார். வெற்றியை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிதான ஒரு வேலையை கர்த்தர் செய்திருக்கிறார். அதைத்தான் யோவான் 14:12 வாசிப்போம். யோவான் 14:12. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். கவனிங்க 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 கவனிங்க. என் வேலை வரவில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு அற்புதங்களை செய்தாரே, அவருடைய வேலை வராத அற்புதத்தை நம்ம பெருமை பாராட்டுறோமே. அவர் வேலை வராமல் செஞ்ச அற்புதங்களை எவ்வளோ மகிமையாய் நாம் நினைக்கிறோம். இப்போ அவர் சொல்கிறார், என் வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் அவர் என்ன செய்தார்? பிசாசின்றத்திலிருந்து உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு உங்களை வெற்றி சிறக்க பண்ணி, இப்போ அவர் உங்களிடத்தில் நீங்கள் என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்யும்படியான அதிகாரத்தையும் வல்லமையும் கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அதை வாசிக்கல. இந்த யோவான் 14:12 நான் சொல்றது சொல்லுங்க. என்னை விசுவாசிக்கிறவன், சத்தவாசி, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யாரு செய்வான்? மோகன்சி அண்ணன் செய்வார், பால் தினகரன் செய்வார், பெரிய தீர்க்கதரிசி செய்வார். இல்லை, நான் செய்வேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறார். இயேசு செய்த அற்புதங்களை காட்டிலும் பெரிய அற்புதங்களை உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அது கல்வாரி சிலுவையில் நமக்கு வெற்றி சிறந்து பிசாசிட்டிருந்து எல்லா துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் ஆணி அடித்து ஜெயிச்சுட்டு இப்போ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ என்ன விசுவாசி, என் மேல் நம்பிக்கையாயிரு, என்ன ஆராதி, என் சத்தத்தை கேளு, என் சத்தியத்தின்படி நட, என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3 நாள் மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினா அதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவரை ரொம்ப புகழ்கிறேன். என்னென்னா, நான் நல்லா வளர்கிறத பார்த்து கைத்தட்டுற ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். என் வளர்ச்சியை பார்த்து, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து, எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பார்த்து பெருமைப்படுகிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுறான். பைக் வாங்கிட்டியா, டிவி வாங்கிட்டியா, வீடு வாங்கிட்டியா, எப்படி வாங்கினா அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் இயேசு அதிகாரத்தை கொடுக்குறாரு. என்னை விசுவாசி, என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய மீட்பு என்றால் அவர் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான்.
பெரிதான வேலை செய்வார். இதுதான் கல்வாரியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய மீட்பு. இதுதான் கல்வாரியில் நமக்கு கொடுத்த பெரிய ஜெயம். இதுதான் கல்வாரியில் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். என்ன சொல்லணுமா? கர்த்தரை துதிக்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வேகமாக முடிச்சிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம். இப்போ நம்ம எப்படி ஆராதிக்கணுமா கர்த்தரை? 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ்ந்து சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஓசன்னான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரு. துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. இன்னும் எங்களை ரட்சிங்க ஆண்டவரை, இன்னும் எங்களை ரட்சிங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமா? ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். எப்போ ஆர்ப்பரிக்கணும்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளின் கோத்திரங்களிலும் ஜனங்களின் பாசைக்காரன்மார்கள் வந்து ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எங்க? தேவ சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில். யோவான் இதை வெளிப்பாடாக இதை பெறுகிறார். இங்கே நம்ம என்ன ஆர்ப்பரிக்கணும்? அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கணும். எங்களை ரட்சியும் என்று ஆர்ப்பரிக்கக்கூடாது. என்ன? அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆராதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் எப்பொழுதும் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு சிலுவையில் அந்த பவனி உங்களுக்கு எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் வெற்றி சிறந்தவர்கள், நீங்கள் வெற்றியாளர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும், தேவனை ஆர்ப்பரிக்கணும். அந்த பவனி போனது எதற்காக? எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே போய் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக, அவர் பஸ்காவுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் பலியாக போனார். பலியாய் போயிட்டு மரித்தது மட்டுமல்ல, உங்களுக்காக எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிற துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நமக்காக. இன்னைக்கு நீங்களும் நானும் வெற்றியாளருடைய பிள்ளைகள், நீங்கள் நான் ஜெயத்தின் பிள்ளைகள். இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன். இந்த கல்வாரி சிலுவையில் நான் பெரிய வெற்றியை பார்த்துட்டேன், இப்போ கல்வாரி சிலுவையில் பெரிய ஜெயத்தை பார்த்துட்டேன், கல்வாரி சிலுவையில் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னை விசுவாசித்து நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இன்னும் என்னை காட்டிலும் என்ன செய்வான்? மேலானவைகளை பெரிதானவைகளை செய்வான், பெரிதானவைகளை செய்வான். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெற்றி. இதுதான் சிலுவையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சின்ன சின்ன காரியத்துக்குள்ள பெரிதானவைகளை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், பெரிதானவைகளை செய்யும்படி அழைத்திருக்கிறாங்க. என் வேளை வரையில் வில்லை என்று சொல்லி மரியாள் இடத்துல சொன்ன இயேசு என் வேளை வந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என் வேலை வரவில்லை என்று சொல்லி 3.5 வருஷம் ஊழியம் செய்தாரு. அப்போல்லாம் என்ன செய்யல? என் வேலை வந்துருச்சுன்னு சொல்லலை. அப்போ சொல்லலை. 3.5 வருஷம் ஊழியத்தில் காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார், அற்புதங்களை செய்தார். ஆனால் என் வேலை வந்தது என்று சொன்னபோது பெரிதானவைகளை செய்யும், பெரிதான வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தில் அவருடைய பார்வையில் சாதாரணமானது. நீங்கள் பெரிதான காரியங்களை செய்ய போகிறீர்கள். பெரிதான அற்புதங்களுடைய குடும்பத்தில் நடக்க போகிறது, பெரிதான காரியங்களுடைய சபையில் நடக்க போகிறது, பெரிதான காரியங்களுடைய தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதான காரியம்.
பெரிதான காரியம். அதற்காகத்தான் இயேசு பவனியாய் வந்தார். இப்போ ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவானுக்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் 12க்கு வருங்க. இப்போ கிரேக்கர்கள், நான் சுருக்கமாக இந்த வசனத்தை நீங்கள் 19லிருந்து 28 வரைக்கும் வீட்டில் படிங்க. 19, 28 அதை நான் சுருக்கம் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிங்க ப்ளீஸ், என்னை கவனிங்க. 19லேருந்து 28 சொல்கிறேன். இப்போ கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க. இவங்க உங்களை தள்ளிட்டாங்க, இவங்களை வெறுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்போ கிரேக்கர் சொல்கிறாங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறார். அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, 23ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் வெளிப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ சொல்கிறார். இப்போ ஃபைனலில் வந்துட்டார். அந்த சீசல்கிட்ட சொல்கிறாருப்பா, என்னை எல்லோரும் வெறுத்துட்டாங்க, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் போகலை. என்னுடைய வேலை வந்துருச்சு, என்னுடைய வேலை வந்துருச்சு. நான் எதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தேனோ அந்த வேலையை நான் முடிக்க போகிறேன், அந்த வேலையை முடிக்க போகிறேன், அந்த காரியத்தை முடிக்க போகிறேன். இப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, நமக்கு கூடவே இருந்தவங்க, நமக்கு ஆதரவாக இருந்தவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? போனாண்டா தொலைஞ்சாண்டான்னு இருப்பீங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த யூதர்கள் வெறுத்து விட்டார்கள். 3.5 வருஷம் ஊழியம் செய்தார் யூதர்களுக்கு. 3.5 வருஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். 3.5 வருஷம் அவர்கள் நடந்திருக்கிறார். 3.5 வருஷம் இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார், பகலெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமில்லை என்று சொல்லி 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? போய்விட்டார்கள், போயிட்டாங்க. கிரேக்கர்கள் வர்றாரு, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். பெற்றோரால் கைவிடப்படலாம், குடும்ப உறவுகளால் கைவிடப்படலாம், நண்பர்களால் கைவிடப்படலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீ கைவிடப்பட்டிருக்கலாம். இன்னொருவன் உன்னை கை தூக்குகிறான் என்று சொன்னால் அவனை நம்பக்கூடாது. நீ கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். ஏனென்றால் நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நீ நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். இயேசு தெளிவாக சொல்றார். 27 வசனத்தை வாசிங்க. 27. அப்பொழுது பிதாவே, இந்த வேளையில் என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஆண்டவர் தெளிவாக சொல்றார். ஆவியில கலங்குறார். மனுஷியத்தில் தானே இருந்தார், 100% மனுஷனாத்தானே இருந்தார். ஆவியில கலங்குற. என்னடா இந்த மக்கள் விட்டுட்டு விட்டாங்களே, நல்லா இருக்கும்போது வாங்கி தின்னாங்களே, இப்போ இல்லைன்னு ஆள் தெரியாதுன்னு போயிட்டாங்களே. நல்லா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் உங்களோட பேசுகிறேன். இருக்கும்போது மாமான்னா, மச்சான்னா, அத்தான்னா, இதான்னா என்னென்னமோ உறவு சொன்னா, இப்போ நம்மகிட்ட இல்லைன்னு எழுத மாட்டேங்க. ஹூ ஆர் யூன்றான், யாரா நீ அப்படின்ற. இயேசு எவ்வளோ ஆத்துமாவிலே கலங்கினார், ஆத்துமாவிலே கலங்கினார். ஆனாலும் கிரேக்கர்களை வாங்கப்பா, உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்லவில்ல. என் வேலை இப்பொழுது வந்து விட்டது. இந்த வசனத்தை கவனிங்க. பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ. என்னை விடுதலையாக்குங்க, கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க, இந்த கல்வாரி சிலுவை எனக்கு வேணாம் நான் சொல்வேனோ. இல்லை, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். இந்த கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் இங்கே வந்தேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. பிதாவே, முத நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன்
இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்க உனக்கு, பலனற்ற உனக்கு, தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட உனக்கு, நீ யாரும் இல்லை, உன்ட்ட ஒன்றும் இல்லை, உன்ட்ட எதுவுமே இல்லைன்னு தள்ளப்பட்ட உனக்கு, இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக பரம தகப்பனாகிய பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்ததுனால வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? அந்த சத்தம், நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். யாரால கைவிடப்பட்டிருக்கீங்களா? தள்ளப்பட்டிருக்கீங்களா? நெருக்கப்பட்டிருக்கீங்களா? ஃபினான்சியல் சப்போர்ட் இல்லைனாலும் உங்களை ஒதுக்கிட்டாங்களா? உங்கள்கிட்ட பலன் இல்லைன்னு உங்களை தள்ளிட்டாங்களா? உங்கள்கிட்ட அழகு இல்லைன்னு வெளியேற்றிட்டாங்களா? உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன். இந்த சத்தம் வாசிங்க, 29 வசனத்தை வாசிங்க. அங்கே நின்று கொண்டிருந்த கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவர்களோடனே பேசினான் என்றார்கள். அந்த சத்தத்தை இயேசு கிறிஸ்து மட்டும் கேட்கல, அங்க சுத்தி இருந்த எல்லாரும் கேட்டாங்க. தேவ சித்தத்துக்கு என்று நீங்க செய்யும் போது அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவ சித்தத்தை மட்டும் செய்யுங்க. மனுஷனை பிரியப்படுத்துறேன், அவனை பிரியப்படுத்துறேன், இவனை பிரியப்படுத்துறேன், மாமாவை பிரியப்படுத்துறேன், தாத்தாவை பிரியப்படுத்துறேன், அச்சான, நான் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்வேன். இந்த தீர்மானம் இருக்குமானால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது அவர் ஆவியில் கலங்கும்போது பலப்படுத்தினார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், இன்னமும் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவேன், இன்னமும் உங்களை மகிமைப்படுத்துவேன். மகிமைப்படுத்துகிற கர்த்தர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? 2 காரியத்தை கர்த்தர் இந்த பவனிகளை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.